நண்பர்களே, நாம் எவ்வளோ பெரிய வீரர்களாக இருந்தாலும் நமக்கு நம்மளை பற்றி ஏதாவது ஒரு சின்ன பயம் வந்துட்டா அது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுடும். நாம் எப்பொழுதும் நம்மளால் முடியும், நம்மளால் எல்லாமே சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணத்தை மட்டும் நம்ம மனதில் வச்சுக்கணும். எந்த ஒரு சிறு நொடி பொழுது கூட நம்மளால் இது முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்தா அந்த ஒரு இடத்திலேயே நம்மளுடைய மொத்த வாழ்க்கையே மாறி போயிடும். இது ஒரு சின்ன கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். முன்னொரு காலத்தில் ஒரு வீரர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சிறந்த படை தளபதி. அவருக்கு போர் நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும். அவர் எந்த ஒரு போரிலையும் இது வரைக்கும் தோற்றதே இல்லை. அவர் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய போரில் இருந்துட்டு அவர் பக்கத்தில் இருந்த ஒரு மலை மேலே ஏறி போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய எதிரிகள் அவர் பின்புறமாக இருந்து தாக்கிட்டாங்க. அதனால அவர் மலை உச்சியில் இருந்து அவருடைய குதிரையோடு கீழே விழுந்துட்டாரு. அப்போது அவருடைய உடம்பு ஃபுல்லாமே ஸ்டக் ஆயிடுச்சு. அவர் இறந்துட்டாரோ அப்படின்னு எல்லாருமே பயந்துட்டாங்க. ஆனால் அங்கேருந்து சுற்றி இருந்த மருத்துவ நிபுணர்கள் இவ்வளோ பெரிய வீரரை நாம் இழந்துடக்கூடாதுன்னு அவருடைய ஆராய்ந்து பார்த்து அவருக்கு ஒரு செயற்கை இதயத்தை பொருத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்தார். பல போர்களை புரிந்தார். இன்னும் பல சாதனைகளை படைச்சார். கொஞ்ச நாட்கள் கழித்து அவருக்கு திருமணம் ஆயிற்று. திருமணம் ஆன உடனே அவருடைய இந்த வீரருடைய உறவினர்கள் அந்த மணப்பெண்கிட்ட, அம்மா இவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஆனால் நீ எப்போதுமே இதை அவருக்கு தெரிவிக்கக்கூடாது, நீ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அவரை பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நாள் கழித்து ஹனிமூன் போகிறாங்க. ஹனிமூன் போன இடத்துல அவர் எந்தவித போர்க்கவிகளோ எதுவுமே எடுத்துகிட்டு போகல. தன்னுடைய மனைவி கூட சந்தோஷமாக அந்த நாட்களை கழிக்கிறதுக்காக போயிருந்தார். அப்போ அவருடைய பழைய எதிரிக ஒரு 150 பேருக்கு மேலே அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க. அவர் கையில் எந்தவித கருவியுமே இல்லை. இருந்தாலும் அந்த இடத்துல கிடைக்கிற பொருட்களை வச்சு எல்லாரையும் அவர் வீழ்த்திட்டாரு. அவர் முன்னாடி சண்டை போட்டதை விட இந்த தடவை இன்னும் குறுகிய காலத்திலேயே எல்லாரும் வீழ்த்திட்டாரு. இதை பார்த்து அவருடைய மனைவி வியந்து, உங்களை நான் கணவராக அணைஞ்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு செயற்கை இதயம் இருக்கும்போதே நீங்கள் இவ்வளோ பெரிய வீரராக இருக்கீங்களே, உண்மையான இருதயம் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய வீரராக இருந்திருப்பீங்கன்னு நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது அப்போ தான் அந்த வீரருக்கு தெரியுது தனக்கு ஒரு செயற்கை இருதயம் இருக்குன்னு. என்ன, நமக்கு இருக்கிறது செயற்கை இருதயமா அப்படின்ட்டு ஒரு பயம் அவருக்கு வந்த உடனே அவர் ஹார்ட் அட்டாக்கில் இருந்துடுறாரு. அவர் மட்டும் அந்த விஷயம் தெரியாமல் இருந்திருந்தா இன்னும் பல சாதனைகளை புரிஞ்சிருப்பார். அவருக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் அந்த ஒரு சின்ன பயம் அவருடைய வாழ்க்கையை முடிச்சிடுச்சு. நாமளும் நமக்கு என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம மேலே இருக்க தன்னம்பிக்கையை விடக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம், மாபெரும் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும்.